ஹாய் கைஸ், கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சி வந்ததுக்கப்புறம் பாதாம், முந்திரி, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காயை நீங்கள் பொடி பண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தாலும் கடைசியாக சேர்த்துக்கலாம். கலர் மாற அளவுக்கு வதக்கி எடுத்துகிட்டு வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிச்சம் இருக்க நெய்லேயே நான் 1 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். 1 கப் கேரட் எடுத்துருக்கோம், அதனால் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா 1 கப் அளவுக்கு பால், 1 கப் அளவுக்கு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பால் ஊற்றியே குக் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. பால் நல்லா கொதித்து சுண்டி வரும். 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு குக்காய் வந்ததுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்வீட் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இலகி வரும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்குனீங்கனாலே போதும். ரொம்ப வதக்க தேவையில்ல. இந்த அளவு குக்காய் வந்ததுக்கப்புறம் நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி, பாதாம், ஏலக்காய் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.